ஹாய் கைஸ், தீபாவளி அன்றைக்கி சும்மாவே இருக்கும்னு நம்ம 5th மோட்டர் டெஸ்டிங் தான் பண்ணியிருப்போம். அப்போ கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டடே பண்ணல. அந்த மெட்டல் பைப் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த மெட்டல் பைப்போட வெயிட் 200 கிராம். அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 1.9 மீட்டர். வீடியோ வச்சு பார்க்கும்போது 0.8 செகண்ட் அங்கே போயிருக்குன்னு தெரியுது. இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோன்னா மெட்டல் பைப்போட ஸ்பீட் 2.28 மீட்டர் பர் செகண்ட்னு தெரியுது. ஆனால் இங்கே தான் எனக்கு ஒரு டவுட் வருது. சப்போஸ் அந்த மெட்டல் பைப்போட வெயிட் 200 கிராமாக இல்லாமல் 10 கிராமாக இருந்திருந்தால் எவ்வளோ ஸ்பீட் போயிருக்கோன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆக்சிலரேஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். A is equal to 2.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். நெட் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு F is equal to ma. இல்லை நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.57 நியூட்டன் வேல்யூ கிடைக்கும். கிடைச்ச வேல்யூவை நம்ம ஆக்சிலரேஷனே திரும்பி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 57.18 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு ஆக்சிலரேஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். கிடைச்ச ஆக்சிலரேஷனை வெலாசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு V is equal to at. லாஸ்ட்டில் வியூவோட வேல்யூ வச்சு பார்க்கும்போது நம்ம ராக்கெட் 10 கிராமாக இருக்கும்போது 45.75 மீட்டர் per செகண்ட் பார்க்கணும்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஸ்பீட் நம்மளுக்கு வேணால் அதிகமாக இருக்கலாம், ஆனால் இந்த ஸ்பீடு எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி கிட்ட கூட வராது. பிகாஸ் நம்ம வேல்யூவை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 0.047 கிலோமீட்டர் per செகண்ட் தான் வருது. இருந்தாலுமே இந்த ஸ்பீடை ஒரு நாள் ரீச் பண்ணணும்னு நம்புகிறேன். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை கைஸ்.